திமுகவில் இணையும் தாவேகாவின் முக்கிய தடை. அதிர்ச்சியில் உறைந்த விஜய். என்ன நடந்தது? அதாவது சட்டசபை தேர்தல் சூடுபிடித்து வருகிறது. வரும் ஏப்ரலில் தேர்தல் நடைபெறும். மே மாதம் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அரசியல் கட்சிகள் பரபரப்பாக தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதுபோல கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி தொகுதி பங்கீடு என அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு செல்ல தொடங்கிவிட்டன. இந்த நிலையில் கட்சி தாவல் நிகழ்வுகளும் அவ்வப்போது அரங்கேறி வருகிறது. தாவேகாவிலிருந்து அதிமுக திமுகவிற்கு இணைவதும், அங்கிருந்து தாவேகாவுக்கு இணைவதும், பாஜகவிலிருந்து திமுக அதிமுக தவாகாவில் இணைவதும், அங்கிருந்தவர்கள் பாஜகவில் இணைவது என்று பல நிகழ்வுகள் அரங்கேறி வருகிறது. மாவட்டந்தோறும் உள்ள அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் அதிருப்தியில் உள்ளவர்களை அழைத்து பேசி தங்கள் கட்சிக்குள் இணைத்து விடுகிறார்கள். இந்த நிலையில் தாவேகாவை சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியிலிருந்து விலகி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளனர். அதே போல கோவை வடக்கு மாவட்ட பாஜக சமூக ஊடக பிரிவு மாவட்ட செயலாளர் சுரேஷ்குமார் உள்ளிட்டோரும் திமுகவில் இணைந்துள்ளனர். அதிமுகவிலிருந்து அன்வர் ராஜா, மைத்ரேயன், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் திமுகவில் இணைந்தனர். அதே போல அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தார். திமுக ஆதரவாளராக இருந்த நாஞ்சில் சம்பத் அங்கிருந்து விலகி தாவேகாவில் இணைந்தார். ஆனால் எல்லாவற்றையும் விட திமுகவில் இணைந்தவர்களின் எண்ணிக்கைதான் அதிகப்படியாக காணப்படுகிறது. சமீப காலமாக கூட தற்போது தாவேகாவில் இணைந்து ஏனா இந்த கட்சியில் இணைந்தோம் என்று திமுகவிற்கு மாறி வருகின்றனர். சமீபத்தில் அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏ பி பெரியசாமியின் சகோதரர் அருணாச்சலம் தலைமையில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தனர். இது அரசியல் நிகழ்வுகளில் மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. இப்படியாகத்தான் தற்போது கட்சி தாவல்கள் அதிகரித்து விட்டன. அந்த வகையில் கோவை மாவட்டத்தில் இருந்த தாவேகாவினர் அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்துள்ளனர். அதுவும் செந்தில் பாலாஜி முன்பு இணைந்துள்ளனர். இந்த தகவல் தாவேகாவினர் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரே நாளில் 30-50 பேர் இணைந்தது தாவேகாவிற்கு மிகவும் ஷாக்காக அமைந்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். விஜய் என்னதான் ஈரோடு மாவட்டத்தில் பெருந்திரளான கூட்டத்தை கூட்டினாலும் அவர் மீது பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. இங்கு வந்த விஜய்க்கு ஏன் கரூர் செல்ல மனமில்லை? மலேசியா செல்கிறார் ஆடியோ லான்ச்சிற்கு. ஆனால் இறந்த கரூர் மக்களின் குடும்பத்தை ஏன் அவர் பார்க்க செல்லவில்லை என்று பலரும் விஜய் மீது அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கூட தாவேகா தலைவர் விஜய்க்கு 30 ஆண்டுகளுக்கும் மேலாக PROவாக இருந்த PD செல்வகுமார் தற்போது திமுகவில் இணைந்தார். அவர் விஜய் மீதும் அக்கட்சியில் இருப்போர் மீதும் கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். அதாவது சில நாட்களுக்கு முன்பு PD செல்வகுமார் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசுகையில் நடிகர் விஜயுடன் பணியாற்றிய போது அவர் சிறப்பாக பணியாற்றுவார் என்ற எண்ணத்தில்தான் நான் அவருடன் இருந்து கட்டமைத்தேன். கலப்பை மக்கள் இயக்கத்தை நான் எப்படி கட்டமைத்து ஒழுங்காக நடத்தி வருகிறேனோ அதே போல விஜய் மக்கள் இயக்கத்திற்கும் தூணாக இருந்து பணியாற்றி இருக்கிறேன். அதை அவர்கள் பல்வேறு தருணங்களில் சொல்லி இருக்கிறார்கள். காலப்போக்கில் நிறைய பேர் தாவேகாவிற்கு புதுசாக உள்ளே வருகிறார்கள். அவர்கள் மத்தியில் எங்களை விடுங்கள், விஜயின் அப்பாவாலேயே உள்ளே சென்று செயல்பட முடியவில்லை. எங்களை மாதிரி மனசு ஒத்தவர்கள் அங்கு பயணிக்க முடியாத ஒரு சூழல் நிலவி வருகிறது. விஜய் நிலவு போல் பௌர்ணமியில் பிரகாசிப்பார், அமாவாசையில் மறைந்து போவார். மக்களுக்கு முறையாக விஜய் சேவை செய்து அவர்களின் தேவையை பூர்த்தி செய்வாரா என்பது எனக்கு தெரியவில்லை. என்னை பொறுத்தமட்டில் என் உடல் பொருள் ஆவி என எல்லாவற்றையும் மக்களுக்காக சேவை செய்ய அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதற்கு ஒரு நல்ல கட்டமைப்பு தேவைப்பட்டது. அது அன்றைய சூழலில் திமுக தரப்பில் சிறப்பாக செய்து வருவதால் நான் திமுகவில் இணைந்தேன். விஜயை சுற்றி நல்லவர்களும் தீயவர்களும் இருக்கிறார்கள். இந்த தீய கூட்டம் என்ன செய்யும் என்றால் நல்லவர்களை எப்படியாவது வெளியே தள்ளி விடுவார்கள். குப்பை தொட்டிகளை ஒன்று சேர்க்க பார்ப்பார்கள். குப்பை தொட்டிகள் எல்லாம் ஒன்று சேரும்போது நல்லதொரு நிர்வாகத்தை கொடுக்க முடியாது. என்னதான்
பணம் புகழ் என்ன இருந்தாலும் சுற்றி இருப்போர் சரியாக அமையாவிட்டால் அவர்களை வேறு ஒரு திசைக்கு கொண்டு சென்று விடுவார்கள் என்பதை எனது வாழ்வில் நான் பார்த்துள்ளேன். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வாழ்க்கையும் சுற்றி உள்ளவர்கள் கெடுத்தார்கள். பெயரை சொல்ல எனக்கு என்ன பயம் இருக்கிறது? புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், வெங்கட்ராமன், செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் உள்ளிட்ட 7 பேர். இவர்கள் எல்லாம் தியாகிகள் கிடையாது. விஜய் ஒரு மாற்றமான அரசியல் கொண்டு வருகிறேன் என சொன்னார். ரசிகர் மன்றத்திற்காக உழைத்தவர்களுக்கு, என் படத்திற்கு போஸ்டர் ஒட்டியவர்களுக்கு, என் கட் அவுட்டுக்கு பால் ஊற்றினவர்களுக்காகத்தான் நான் முக்கியத்துவம் கொடுத்தேன் என விஜய் தெரிவித்திருந்தார். அதுபோக சினிமா துறைக்கு விஜய் உண்மையாக இருந்தாரா என்பதை நான் சொல்லக்கூடாது. நான் அவருடன் இருந்தவன். சினிமா வேறு, அரசியல் வேறு. நான் ஏற்கனவே சொன்னது போல நிலவு கொஞ்ச நாள் தான், ஆனால் சூரியன் என்றைக்கும் இருக்கும். அதன் பிரகாசம் நம் உடலுக்கு நல்லது. அதனால் தான் சூரியன் பக்கம் வந்திருக்கிறேன் என்று தாவேகாவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த PR செல்வகுமார் கூறியிருப்பது தாவேகாவினருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்ததிருந்தே அவர்களுக்குள் பெரும் உட்கட்சி பூசல் நிலவி வருகிறது. குறிப்பாக தாவேகாவில் இணைந்த செங்கோட்டையன் தற்போது புஷியானத்திற்கும் இடையே கடும் போட்டி மோதல் நிலவி வருகிறது. செங்கோட்டையன் இணைந்ததிலிருந்தே செங்கோட்டையனுக்குத்தான் தற்போது விஜய் முக்கியத்துவம் கொடுத்து வருவதாகவும், இதனால் புஷி ஆனந்த் அப்செட்டில் இருந்து வருவதாகவும் சொல்லப்பட்டது. அதே போல்தான் நடந்த கூட்டங்களில் எல்லாம் தற்போது செங்கோட்டையன் தான் தலைமை வகித்து கூட்டத்தை நடத்துகிறார். அதுபோக அங்குள்ள அனைவரும் செங்கோட்டையனுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். குறிப்பாக விஜய் கூட புஷி ஆனந்தை விட்டுவிட்டு செங்கோட்டையனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஆனால் செங்கோட்டையனின் ஆதரவாளர்களுக்கு அங்கு மரியாதை இல்லை. இதனால் அவர்கள் செங்கோட்டையனை, நீங்கள் வேண்டாம், அங்கு இருங்கள், நாங்கள் திமுகவுக்கு செல்கிறோம் என்று அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, தற்போது ஏன் திமுக ஆதரவில் இருந்து விலகி தாவேகாவில் நாஞ்சில் சம்பத் இணைந்தார். அவரை கூட தற்போது விஜய் ஒரு மரியாதை நிமித்தமாக எதுவும் பேசவில்லை. நடந்து முடிந்த ஈரோடு மாநாட்டில் கூட அவர் வரவில்லை. ஒருவேளை அவருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லையா என்று பலரும் புலம்பி வருகின்றனர். அவர் பெயரையாவது அவர் அதில் கூறியிருக்கலாம். செங்கோட்டையனின் பெயரை மட்டும் கூறியிருந்தார். இந்த நிகழ்வு தாவேகாவில் உட்கட்சி பூசலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் செங்கோட்டையனுக்கு ஆதரவு அதிகமாக இருப்பதால் தாவேகாவில் உள்ள முக்கிய தலைகள் அனைவரும் அதிருப்தியில் இருந்து வருகின்றனர். ஒரு புறம் புஷி ஆனந்த், மறுபுறம் நிர்மல்குமார். தற்போது நிர்மல்குமார் செங்கோட்டையனின் செயல்பாடுகள் பிடிக்காததாலும், அதுபோக செங்கோட்டையன் மற்றும் நிர்மல்குமார் ஆகிய இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும், நீங்கள் வந்ததிலிருந்தே மிகவும் தலைமைத்துவம் வாய்ந்து மிகவும் எங்களை ஓரங்கட்டுகிறீர்கள் என்று நிர்மல்குமார் செங்கோட்டையனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதில் தாவேகா தலைவர் விஜய் தற்போது செங்கோட்டையனுக்கு ஆதரவாகவே பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் அதிருப்தியில் இருந்த நிர்மல்குமார் தற்போது திமுகவில் இணைய உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் உட்பட திமுக நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி தாவேகா மெத்தியில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.